ஜானகி சீரியலில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. மாயா ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. என்ன செய்யறதுனே தெரியலையே, இந்த வீட்டில் எது நடந்தாலும் நம்ம மண்டையை போட்டே விட்டிட்டு இருக்காங்களேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. காலேஜுக்கு கிளம்புறாங்க. மாயா பார்த்து பகுமானமாக போயிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சேதாரம் இல்லாமல் வரணும். அதே இதுக்கு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நான் என்ன பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அவள் தான் இது மாதிரி பேசினாலே இடக்கு முடக்காக தானே பேசுவான்னு தெரியும்ல. என்னடா அது, எது பேசினாலும் தப்புங்கிறாங்க, எதுவுமே சொல்லணும்னா கூட அதுவும் தப்புங்கிறாங்களே, இவங்க யார் முதல்ல அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோவத்தில் இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மாயா அப்படியே கேஷுவலாக காலேஜுக்கு போகிறாங்க. தனலட்சுமி போயிட்டுருக்காங்க காலேஜுக்கு. யாரோ காலேஜில் தனா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா கார்த்திக் சாரங்கிற மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட பாத்ரூம் சவுத்துலேயும் சரி, காலேஜில் முக்கால்வாசி மெயின் பால்லையும் எல்லா ஸ்டூடெண்ட்டும் இருக்கிற இடத்துல எழுதி வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எல்லாரும் ஸ்டூடெண்ட்டும் ஒரு மாதிரியாக தனத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே, இந்த காலேஜில் படிக்கும்போதே லவ் பண்ணிட்டா போல இருக்கே அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஒன்றுமே புரியாமல் தடுமாற்றத்தில் அப்படியே இருக்காங்க. கார்த்தி வராங்க. அந்த இடத்துல கார்த்தி பார்த்துட்றாங்க. இது மாதிரி எழுதியிருக்கிறத ரொம்ப சோகமாயிடுறாங்க. யார் பார்த்த வேலை இது எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோச் ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லா அக்கறையாக ட்ரெயின் பண்ணால் இப்படி தான் யாராவது எழுதுவீங்களா அப்படின்னு சொல்லி அது எல்லாமே பொய்ன்னு புரிய வைக்க பார்க்குறாங்க. அந்த இடத்துல தனாவும் வராங்க. தனா, இதெல்லாம் நினச்சி நீ எதுவும் கவலைப்படாதம்மா. சில பேர் நல்லா இருக்கணும்னு பாடுபடுவாங்க, சில பேர் மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவ பேர் கிரியேட் பண்ணணுன்னு பாடுபடுவாங்க. இவங்கெல்லாம் ரெண்டாவது கேட்டகரி. யார் இது மாதிரி எழுதினாலும் எங்கள் 2 பேர் மனசுலையும் தப்பு இல்லாதப்ப இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை. இதெல்லாம் மண்டைக்குள்ளே ஏற்றிக்காத தானோ. நீ எப்போதும் போல் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும். இது மாதிரி முன்னேறுற பாதையில் யாருக்காவது வைத்தறிச்சல் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், இழுத்தோட தான் பார்ப்பாங்க. இல்லாட்டி ஒன்னாலலாம் ஜெயிக்க முடியாது தம்பின்னு சொல்லி நெகட்டிவாக பேசுவாங்க. இது எல்லாத்தையும் காதில் வாங்காமல் தப்போ சரியோ நீ எடு ஒரு முடிவு. அது தப்பாகட்டும் சரியாகட்டும், தப்பாச்சுன்னா அடிபட்டு மேலே வா. இதுதான் வாழ்க்கைக்கான ஏற்ற பக்குவங்கிற மாதிரி அந்த இடத்துல சூப்பராக சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம கார்த்தி. அப்படி தனியாக வந்துடுறாங்க. அச்சோ, அந்த விஷயம் எழுதுனது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆனால் அது எழுதுனது தான் பிடிக்கலன்னு சொன்னேன் தவிர எனக்கும் கார்த்திக்கும் நடுவில் எதுவுமே இல்லைன்னு சொல்லவே இல்லையே. நான் உண்மையிலே கார்த்தி லவ் பண்ணுறது தானே. அவர் என்ன இப்படி சொல்லிகிட்டு இருக்காரு. சரி, இப்பயே நான் என்னோட காதலை சொல்லிடலான்னு தனலட்சுமி முடிவு எடுக்கிறாங்க. சார், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதான் சொல்லிட்டனே, வெட்டி வேலை பார்க்குறவங்க இது ஒரு வெட்டி வேலை, அவ்வளோதான். 10ல் 11 இதெல்லாம் நினச்சிக்க கூடாது. சார், அப்போனா அதில் எழுதியிருக்கிறது என்ன தானே ஆச்சு உனக்கு? நீ என்ன முடிவில் இருக்க? எனக்கு ஒன்றுமே புரியலையான்னு கார்த்தி லைட்டாக கொஞ்சம் வாய்ஸ் உயர்த்துறாரு. அதில் எழுதியிருக்கனால மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிருக்கா? இவ்வளோ நேரம் கிளி பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன், திருப்பி அதையே சொல்லிகிட்டு இருக்கேன். நம்ம 2 பேருக்குள்ளே ஒன்றும் இல்லை. கோச் நான், நீ ஸ்டூடெண்ட், அவ்வளோதான். சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, சார், உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? இல்லை கோச், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா? ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல தனா கார்த்திக்கிட்ட உன்ன கார்த்தி கடுப்பாயிட்டாங்க. நீ பார்த்த வேலை தானே அது. கோச், உங்ககிட்ட நான் சொல்லணும்னு ஆசைப்பட்ட விஷயத்த யாரோ செவுத்தில் எழுதியிருக்காங்க, இதுக்கு எனக்கு எந்த விதத்துலையும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம தனலட்சுமி இன்னொரு வாட்டி இது மாதிரி அபிப்பிராயத்தில் வந்தேன்னு வச்சுக்கியேன், பல்ல பேத்து கையில் கொடுத்துருவேன். என்னடி நினச்சிட்டு இருக்க? என்னடி வயசாச்சு உனக்கு? சாதிக்க வேண்டிய வயசில் உட்காந்து லவ் காதல் கத்திரிக்கான்னு உட்காந்துக்கிட்டு இருக்க. நீ அடுத்த கட்டத்துக்கு போவ. எனக்கு கோல்டு மெடல் வாங்கணும்னு ஆசை. நான் அந்த கோல்டு மெடல் ஓ மூலியமாக வாங்கணும்னு நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தா, நீ என்ன எனக்கு மனைவியாக ஆகணும்னு சொல்லிகிட்டு இருக்க. தொலைச்சி போடுவேன், தொலைச்சி. அடுத்த பந்தயம் இருக்குது, அதில் நேஷ்னல் லெவலில் நீ ஜெயிக்கணும். அதுக்கான பாடத்தை நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன், கோச் பண்ணுறேன். ஆனால் அதை விட்டுட்டு பின்னாடி லவ் கத்திரிக்கான்னு சொன்னேன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல அந்த விளக்கு ஏற்றி வச்சாங்களே, ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது, 21 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அது திருப்பி நடக்க போகுதுன்னு, அது தனம் கார்த்தியை லவ் பண்ணுற மாதிரி தான் சுச்சுவேஷன் அமைய போகுது. அப்போன்னு பார்த்து விளக்கு அணைஞ்சிருது. நான் ரொம்ப ரகுராம் பார்த்துட்றாங்க. அச்சுச்சு, விளக்கு அணைஞ்சிருச்சு. அப்போனா ஜானகி ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தினால தான் அந்த விளக்கு ஏற்றி வச்சிருக்கா. 3 நாள் அணைய வாய்ப்பே இல்லை. இப்போ அணையுதுன்னா நம்ம குடும்பத்தில் ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுது. தப்பு நடந்தாலே மாயா ரூபத்தில் தானே நடக்கும். மாயா என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே, இல்லை ஜானகியோட மனசில் அப்படி என்ன வேண்டுதல் இருக்குன்னு தெரியலையேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ரகுராம். அந்த இடத்துல வீட்டில் இருக்கிற எல்லாரும் பார்த்துறாங்க. அச்சோ, அண்ணி ஏற்றி வச்ச விளக்கு அணைஞ்சிருச்சா? விளக்குன்னா அணைய தானே செய்யுங்கிற மாதிரி சாருமதி பேசும்போது, இது அணையா விளக்குமா? இது ஒரு வாரம் ஆனாலும் அணைய வாய்ப்பே இல்லை. அப்படி அணையுதுன்னா தப்பெல்லாம் வேற எங்கேயோ இல்லை, மாயாட்ட தான் இருக்குன்னு பத்மாவும் பார்வதியும் அதை பிடிச்சி தொங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாயா மேலே தான் தப்பு இருக்குன்னு